அந்த நான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் மற்ற காரியங்களில் ஈடுபடுறப்போ மறுபடியும் வந்து நம்மளையே பிடிச்சிக்குது. ஏன் அதை எப்படி நம்ம விளக்குறதுங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் வேணுங்க ஐயா. சொல்லுங்கள். வாங்கி திருப்பி வராட்ட அகத்திய பெருமான்ட்டு சொல்லுங்கள். பூஜைகள் ஆலயங்களில் நிறைவேற்றுகின்றாய். பூஜைகள் நடத்தி பூஜை நடத்துகின்ற பொழுது நான் வெளியிருக்கின்றது. பூஜை நிறைவடைந்து இகலோகத்தில் கலக்கின்ற பொழுது நான் வந்து விடுகின்றது. இதற்கு ஏற்கனவே அகத்தியன் சரியான விளக்கம் அளித்திருக்கின்றோம், தெரியுமோ? செங்கல்பட்டு சச்சங்கத்தில் நானுக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருப்பான். அவன் எங்கே இருக்காரு? நான் என்னவெல்லாம் செய்யும், நான் எப்படிப்பட்டது, இவன் கூறிய நான், நீ கேட்ட நான் விளக்கம், அதற்குரிய விளக்கத்தை நீயே அரங்கத்தில் தெரிவித்துவிடு. என்ன கேள்வி? அதாவது பூஜை செய்கின்ற பொழுது, கோவிலில் பூஜை செய்கின்ற பொழுது நான் தனியாக இருக்கின்றது. பூஜை முடிந்து இகலோக வாழ்வில் கலக்கின்ற பொழுது நான் வந்து சேர்ந்து விடுகின்றது. அது எதனால் என்று இருக்கும்? அதாவது நான் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று அகத்துக்கான நான், ஒன்று புறத்துக்கான நான் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து அகத்தில் வந்து நான்கிற தன்மையே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அகநான் புறநான் அழகாக கூறினாய். இதற்குரிய விடை அதுதான் உரைக்கின்றோம். பூஜை புனஸ்காரம் நெய்வேத்தியம் இது போன்ற சச்சங்க பெருவிழாக்கள் உரையாடல்கள் சித்தனை காணும் பொழுது ஆலயத்திற்குள் வழுகின்ற பொழுது சுத்தமாக இருக்கின்றோம், பணிவோடு இருக்கின்றோம். வெளி செல்கின்ற பொழுது இகலோக வாழ்வில் கலக்கின்ற பொழுது நான் வந்து விடுகின்றது. அந்த நானுக்கும் இந்த நானுக்கும் வேறுபாடு உண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதைத்தான் கூறுகின்றோம். இவன் வங்கியில் பணிபுரிகின்றான். அந்த இடத்தில் இவன் வங்கியின் மேலாளர் பணிபுரிகின்றான். சிவசபைக்கு வருகின்ற பொழுது வாழும் குருவிடம் உன்னதமாக அற்புதமான சரணாகதி அடைந்த ஒரு சீடன் வருகின்ற பொழுது அனைத்து வினாக்கள், இவன் கேட்கின்ற வினாக்களுக்கு அகத்தியனே தடுமாறுவோம். அதுபோன்று வினாக்கள் தொடுத்து இப்பொழுது விடையாக மாறி அமர்ந்திருக்கின்றான் சபையில். நானுக்கு விளக்கங்கள் இவனுக்கு கூறிய அகத்தியன் பல்வேறு விளக்கங்களை சிவத்திடமிருந்து கேட்டு பெற்றோம் என்றால் நீ யூகித்துக்கொள் எத்தகைய வினாக்கள் தொடுத்திருப்பான் என்று. ஆகையால் தான் அவனை அழைத்தேன். அந்த நான் என்பது இவன் பணியாற்றுகின்ற பொழுது இவன் அந்த இடத்தில் அவனை அடையாளம் காட்டியாக வேண்டும். அத்தகைய அடையாளம் காட்டுகின்ற பொழுது என்ன நிகழ வேண்டுமெனில், இவனுக்குள் இவன் காட்டுகின்ற நான் என்ற நிலையால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுவிடக் கூடாத அளவிற்கு அத்தகைய நானை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றவன் தான் ஒரு உண்மையான இறை சரணாகதி கொண்டவன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். உனக்குள் இருந்து எழுகின்ற நான் மற்றவரை துன்புறுத்தலோ மற்றவர் கண்ணீருக்கோ வழிவகுக்காமல் இருக்கின்ற பொழுது அது நான் அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே அந்த நானை நம்மளால் அடக்க முடியல, நம்மளை மீறி அது செயல்படுது அப்படிங்கிறதால தான் பிரச்சனை. நீ உன்னை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகத்தியன் அடக்கமாக சபையில் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். மானிடன் தன்னை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. இவனும் உன்னை போல் மானிடன், இவனும் உன்னை போல் மானிடன். அவனும் பணிபுரிகின்றான், இவனும் பணிபுரிகின்றான், இவனும் பணிபுரிகின்றான், அனைவரும் பணிபுரிகின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவரையும் தினமும் பல்வேறு மனிதர்களை கவனிக்கின்றார்கள். இவர்களுக்கு கீழ் வேலை பார்க்கின்ற மனிதர்களை காண்கின்றார்கள், உரையாடுகின்றார்கள், கட்டுப்பாடு செய்கின்றார்கள். அந்த கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அகத்தியன் கூறுகின்றோம். உன்னை உணர வேண்டும் எனில் நீ யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யார்? நீ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இறை ஜீவராசி. உனக்குள் இருப்பது சிவம். அத்தகைய சிவத்தை நீ உணர்கின்ற பொழுது உனக்குள் இருக்கும் நான் நானாக இருப்பேன் தவிர அந்த நான் இருக்காது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. புரிந்துவிட்டதா? உன்னை அதாவது தவம் செய்ய வேண்டும். அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிச்சயமாக நேரமில்லை என்று கூறினால் அகத்தியன் நம்பவே மாட்டேன். இகலோகத்தில் எவனும் நேரமில்லை என்று கூறினால் அது பொய், அது அவனை அவன் ஏமாற்றுகின்றான் என்று கூறுகின்றோம் யாம்.
ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்கவன் 6 மணிக்கு எழுந்திரு, 6 மணிக்கு எழுந்திருப்பவன் 5 மணிக்கு எழுந்திரு, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் 4 மணிக்கு எழுந்திரு. ஒரு அரை மணி நேரம் இவன் உரைத்தவாறு காலை கடன்களை முடித்துவிட்டு குளிக்க கூட வேண்டாம். ஒரு 12 நிமிடம் நீ எத்திசையை நோக்கியாவது அமர்ந்து கொள். உன் குலதெய்வத்தை நினைந்து, முன்னோர்களை நினைந்து, உனக்கு பிடித்த இறைவனுடைய பெயரை சொல்லி அமர்ந்து கொள். உன் நான் அடங்குகின்றதா இல்லையா என்று நான் பார்க்கின்றேன் சீடனே. ஓம் அகதீசாய நமக. அம்முறையை கையாண்டு வா. அற்புதமாய் அடுத்த சற்றங்க பெருவிழாவில் வருகின்ற பொழுது உன்னிடம் இருந்து நான் மாற்றத்தை காண வேண்டும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கு. அதுக்கு சரியான உதாரணம் உங்களுக்கு வந்தார்ல அந்த தம்பி தான். அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மாதிரி நானுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். இன்னொன்று இருக்கின்றது. அவன் கூறினான், சரணாகதி அடைந்து விட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன், நான் அடைந்து விட்டேன், நான் அடைந்து விட்டேன் என்று கூறுவதும் நான் தானே என்று அவன் கூறினான். இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பாய்? சித்தனிடம் நான் சரணடைந்து விட்டேன், நான் சரணடைந்து விட்டேன், பயங்கரமாக அவனுடைய சிஷியனாக இருக்கின்றேன் என்று கூறினால் அதுவும் நான் தானே. அதை கூட கூறக்கூடாது, அமைதியாக செல்ல வேண்டும், அவனுக்குள் நான் இருப்போன் என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீஷாய